சொல்லலாம். அருணன் தன்னை தமிழ்நாட்டுக்கு தந்து வான்புகழ் கொண்ட மதுரை. சிலர் முகநூலிலே நமது மாநில செயற்குழு உறுப்பினர் சிபிஎம்னுடைய கண்ணன் அவருக்கு புகழுரை தந்திருந்தார் வாழ்த்துறையாக. அதற்கு சிலர் விமர்சனம் வந்தது அந்த முகநூலிலே. நீங்கள் மார்க்சியர்கள் கூட இப்படி புகழை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களா என்று அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். கம்யூனிசம் என்பது கராரானது, தமிழும் கூட அதுக்கு இணையாக கராரானதுதான். சொல்லுகிறது, தமிழும் சொல்லுகிறது, பெரியோரை உயர்த்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனையும் இளமே என்று சொல்லி. எனவே விமர்சனத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று கம்யூனிசத்தை போலவே தமிழும் சொல்லி இருக்கிறது. கம்யூனிசம் என்ன சொல்லுகிறது? புகழுரை புகாதுதான். ஆனால் தனி மனித பாத்திரத்தின் முக்கியத்துவத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். தமிழும் அதைத்தான் சொல்லுகிறது. வள்ளுவன் மூலமாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்லியே தீர வேண்டும் என்று. அதனால்தான் அவருடைய தனி மனித முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் கொண்டாடுகிறோம். அது காலத்தின் தேவை, வரலாற்றின் தேவை என்பதால். அறிவார்ந்த செயல்பாடு என்பது ஒரு நூலாக்கம் என்பது நூல்களை தொடர்ந்து எழுதுவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு ப்ராசஸ். அதோட முயற்சி தொடர்ச்சியாக அது படைப்பாக இருக்கலாம், ஆய்வாக இருக்கலாம், நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அந்த வேலை பார்த்தா எனக்கு ஆச்சரியம். நான் எப்பயுமே பார்ப்பேன், எழுத்தாளர் சங்க நிறைய தோழர் இருக்காங்க, 20,000 மேற்பட்ட தோழர்கள். ஒரு செட்டு பார்ப்பேன். இவங்களா தோழர் அருணன் ஒரு தாமியாசா வரலாற்று மிக முக்கியமான விஷயம் என்ன, தாமியாசா துவங்கப்பட்டது மதுரையில் 1975 எமர்ஜென்சி காலத்தில். அந்த துவக்க கூட்டம் நினைச்சு அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற ஒரு தலைவர் தோழர் தாமியாசாவோட பொன்விழா கொண்டாட்டம் இங்கே தான் ஆரம்பிச்சு வச்சோம், இதே அரங்கத்தில். பொன்விழா நடத்தி நம்முடைய படைப்பாளிகளை நாம் வாழுகிற காலத்திலே கொண்டாடுவதற்கு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஒரு ஆள் வாழ்ந்த காலத்துக்கு பின்னாடி ஒருத்தர் படைப்பை கொண்டாடுவதெல்லாம் முக்கியம். ஆனால் வாழ்கிற காலத்திலே கொண்டாடுவது அந்த படைப்பாளர் செய்கிற மரியாதை இருக்கும். ஒரு நாகரிக சமூகம் அதைத்தான் செய்வது இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு அந்த வீடு அந்த விழா பொன்விழா மாநாடு முடிச்சு அதோட கொண்டாடுகிறார் அப்படி இல்லை. அடுத்து பார்க்க 75 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு புத்தகம் மாதிரி ஒரு 75 புத்தகத்துக்கு 80,000 புத்தகம் 100,000 புத்தகம் அவர் இருக்கிறார். அப்ப அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. டிவைட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் குறித்த விமர்சனங்கள், 1000 கண்ணோட்டங்கள், அதெல்லாம் அது நிறைய விஷயம் இருக்கு. எனக்கே கூட நிறைய சண்டை போட்டிருப்போம். அந்த கருத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் இவர் அந்த மாதிரி மறையில மேலாண்மை முடிச்சாங்க. அவரும் பார்த்தா ஒரு 3வது வகுப்பு தான் படித்தவர் ஒரு தோழர். ஆனால் தன் வாழ்நாள் முழுக்க எழுதி கொடுத்தேன். இந்த இங்கே உட்காந்துருக்க நம்ம தேடி சூரியன் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு கண் பார்வையோட தோழருக்கு சரியாக தெரியாது. ஆனால் அதவே ஒரு படைப்பாக மாற்றினார். தோழர் அருணனுடைய நாவலுக்கான தேர்வு கூட மிகவும் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அவர் எழுதக்கூடிய 4 நாவல்கள் நீங்கள் எப்படி தமிழரின் தத்துவ மரபு உச்சி உணர்ந்து கொண்டாடுகிறீர்களோ அதற்கு சமமாக கொண்டாட வேண்டிய 2 தமிழின் மிக முக்கியமான நாவல்கள் நான் எப்பயும் நினைப்பேன். கடம்பவனமும் இனத்தராமரமும் தமிழின் மிக முக்கியமான நாவல். தமிழின் நாவல்கள் பட்டியல்கள் அல்லது நாவல் பற்றி எழுதுகிறவர்கள் அல்லது நாவல் பற்றி பேசுகிறவர்கள் அல்லது நாவல் குறித்து வியாக்கியானம் செய்கிறவர்கள் எல்லாம் இந்த 2 நாவல்களை ஏன் தவற விடுறாங்கன்னா, நான் முதலே சொன்ன ஒரு பெரிய படிவம் தொடர் அருணன் இருந்திருக்கு. அவர் ஒரு மார்க்சிய ஆய்வறிஞர். அவர் தத்துவங்களின் மீது விசாரணை நடத்துகிற தர்க்கம் நடத்துகிற ஒரு ஆசிரியர். அப்படிங்கிறதுனால இந்த அவருடைய மிக முக்கியமான படைப்பிலக்கிய மீது அதற்கு கிடைத்த கவனம் போதுமானது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் இந்த பேச்சினுடைய தோற்ற புள்ளியாக
புத்தகம் நினைப்பது மாவட்ட துறை செயலாளர் காமாட்சி அவர்கள். இசை வழியை இன்றைக்கு நிற்கின்ற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதில் ஒரு அண்ணன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று நான் மனதிற்கு பாராட்ட வருகிறேன். பாராட்டு என்றால் அவருடைய கருத்தியல் பங்களிப்பு தான் நான் பாராட்ட வேண்டியது. ஸ்தாபன ரீதியான பங்களிப்பு பல்வேறு சிந்தனை போக்குள்ளவர்களை ராமேஸ்வரத்தின் கொள்கை அறிக்கையின் அடிப்படையில் உருவகப்படுத்தி இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இப்படி ஒரு எழுத்தாளர் கலைஞர்களான சங்கம் இப்படிப்பட்ட ஒரு வலுவோடு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கக்கூடிய வலுவோடு தமிழ்நாட்டில் எந்த அமைப்பும் கிடையாது. அறிவிட்டு உறுதியாக சொல்லணும், எந்த அமைப்பும் இப்படி ஒரு வலுவோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை இலக்கிய அமைப்பாக இந்த அமைப்பை கட்டி வளர்ந்தது ஒரு அண்ணனுடைய மகத்தான பங்களிப்பு. அதை ராமேஸ்வரன் அமைப்பு என்றென்றும் மறக்காது. வேளாண்மை பொன்சாமி அடிக்கடி பொறாமையோடு பேசுவார். அண்ணனுக்கு வாய்ச்சது மாதிரி எனக்கு எல்லாம் வாய்ப்பு அவர் சொல்வார். அவரு 3ஆம் படிச்சிருக்காரு. அதாவது ஒரு படிப்பாளி குடும்பம். ஆகவே நிறைய நாங்க பண்ண முடியுது. நிறைய மாதிரியான உரையாடல்கள் நிறைய நடந்தது. அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், மீனாட்சி கல்லூரியில பணியாற்றுகிறார். அதை விட முக்கியமான விஷயம், அவரும் ஒரு எழுத்தாளர். அருணனுடைய பூர்வம்சம் நாவலை ஆங்கிலத்தில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர். சில பேச்சுக்கள் வந்தது, அருணனை தமிழகத்துக்கு வெளியே கொண்டு செல்வதற்கு அந்த முதல் முயற்சியை பண்ணியவர் என்ற அந்த பெருமையோடு எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அவர் மறுத்தார். இருந்தாலும் தயவு செய்து நீங்க ஒரு 2 வார்த்தை அருணனை பற்றியும் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் பேசுவது இங்கு வந்திருப்பவருக்கு மிகப்பெரிய வழிகாட்டையாக இருக்கும் என்று கருதி உங்களை அன்போடு அழைக்கிறேன். But God has given, you may not believe in God, but nature, or whatever this is, எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கணவர், நல்ல தந்தை, எங்களுடைய குடும்பங்கள் எல்லா குடும்பங்களாலும் பெரிதாக மதிக்கப்பட்டது. அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பாடல்கள் பிறந்த நாளும் மற்றொரு நாளே என்றுதான் நாங்கெல்லாம் பொதுவா வாழ்ந்து கொண்டோம். ஆனால் ஸ்ரீரசா என்னுடைய அந்த செய்தியை பார்த்துட்டு இன்னொரு யோசனை வந்துச்சு. இவ்வளவு நாளா எழுதி கொண்டிருக்கிறோம், எத்தனை நாள் எழுதி இருக்கிறோம் என்று பார்ப்போமே சொல்லி கணக்கு ஒன்று போட ஆரம்பிச்சேன். நான் எழுதுனது எனக்கே மறந்து வச்சு. முதல்ல 64 வந்துச்சு. சஞ்சய் காந்தி இருக்காரு, பட்டியல் போட்டு அவருக்கு அனுப்புனேன். அவர் அதை ஒரே பக்கத்தில் தயார் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு 4 புத்தகம் ஞாபகம் இருந்துச்சு. பழையபடி அடிச்சு 68 அனுப்புனேன். அவர் பாவம் பொறுமையை அவருக்கு தெரியும் லேசாலாம் முடிக்க மாட்டாருன்னு இன்னும் முடியாம இருந்தாரு. அப்புறம் கடைசியா 70 வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மதப்பட்டி மார்க்சியம் ஒரு உரையாடல் ஒரு சிறு புக்கு எழுதுறேன்னு இப்பதான் ஞாபகம் வந்தது. சந்தேகம் பாரதி புத்தகத்தை போட்டது, அதனால எனக்கு ஞாபகம் இல்லாம இப்படி ஒரு பட்டியலை தயார் செய்து பார்ப்போம்
எழுதுவோமே என்று யோசிச்சு அப்படி ஒன்று எழுதி அதை ஒரே ஒரு பக்கமாக அத பண்ணிட்டாங்கன்னு சஞ்சய் காந்தி சொன்ன அது பண்ணாரு. நான் அதை வெளியிட்டேன். வெளியிட்ட உடனேயே தொலைபேசி அழைப்பு யாரிடமிருந்து வந்தது என்றால் நம்முடைய தோழர் சீரசாமியிடம். அவரு கேட்டாரு, இவ்வளவு எழுதியிருக்கீங்க, ஏன் நாம ஒரு நாள் ஆய்வகமாக நடத்தக்கூடாது? உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் ஒரு மிஷனோட ஒரு விஷயத்தை பத்தி அவருக்கு ஒரு தரிசனம் இருக்கும். அப்ப அதை கடற்கடை கொண்டுவார் உங்கள்கிட்ட. இப்படி 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 எனக்கே புரியல. சொன்னார் இதை 12 தலைவர் பேசுறாங்க. அந்த பட்டியலை பார்த்தோன்னே அவர் 12 தலைவர் என்னன்னு கடற்கடன்னு சொல்றாரு. ஒரு தயாரிப்பா பேசுறாரு. அப்ப நான் பார்த்தேன், நல்ல ஏற்பாடு தான். எப்போ பண்ணலாம்? பிப்ரவரி 1 வாரம் அப்படின்னா. அப்ப என்ன அறியாமலே அப்பதான் எனக்கு ஞாபகம் பிறந்தனால இப்பதான் ஞாபகம் வந்தது. பிப்ரவரி 2 என் பிறந்தனால, அது 75 பிறந்தனால. அடுத்த நாள் 75 போட்டிய படத்தை போட்டு முடியும். இதெல்லாம் நாங்க எப்படி யோசிச்சோம் என்றால், இந்த நூலுக்கான ஒரு ஆய்வு, என்னுடைய படைப்புகளுக்கான ஒரு கருத்துரையாடல், ஒரு முழு நாள் நிகழ்வு அப்படின்னு ஆரம்பிச்சோம். இதுல இந்த பிறந்த நாள் ஒரு 75 என வந்ததுனால அதுவும் சேர்த்துக்கிட்டோம். அது நான் எதிர்பார்க்கவே கேட்கலாம் வெட்டப்படுவார். என்னைக்கு கேட்க வேலை பேசிக்கிட்டா கேட்க வச்சுக்கிட்டோம். அவங்க சிரிக்கிறாங்க, நீ எல்லாம் கேட்க வெட்ட அப்படின்னு. அதுதான் பண்ணுவோம். அவங்க அப்படியெல்லாம் பிறந்தவரெல்லாம் கொண்டாட மாட்டேன். ஆனா அது அவர் தோழர்கள் சொன்னது போல இது ஒரு சாட்சி. இதை வைத்துக் கொண்டு என்னுடைய எழுத்தின் போக்கு பற்றி எல்லாம் பெரிய ஆய்வாளர்கள் பேசிய பேச்சை கேட்டு உண்மையிலே சொல்றேன், எடுத்து போய் சொல்றேன், இந்த நாள் நான் ஒரு பாக்கியம் பெற்ற நாள். பாக்கியம் பெற்ற நாள். என் தாயின் பெயரும் பாக்கியம். ஒரு மனுஷனுக்கு அவனை பத்தி அவனுக்கு எப்பவும் அதீத மதிப்பு இருக்கும், இயல்பா. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சரியான மதிப்பை தர சிறகாட்டம் அது நம்ம காது கொடுத்து கேட்கணும். சரியோ தப்போ, அல்லது நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கு அவங்க மதிப்பீடு இல்லாவிட்டாலும் அவங்களுடைய கணிப்பு என்ன, அதையே கேட்கணும்ல. நீயாவது பத்தி நினைச்சுட்டே இருந்தா என்ன பயன்? நீ செத்து போன பிறகு தான் பேசப்படுறாங்க. அப்ப நீ உயிரோடு இருக்கும்போதே கேள்வி வைக்கிறது நல்லது இல்லையா? அந்த அடிப்படையில நான் இந்த ஆய்வகத்துல உரைகளை எல்லாம் கேட்ட பொழுது உண்மையிலேயே ரொம்பவும் உலகாங்கிதம் அடைந்தேன். நம்ம வாழ்க்கையில ஏதோ பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இவ்வளவு ஆய்வாளர்கள் இத்தகைய உரைகள், இவ்வளவு வாழ்த்துறையாளர்கள் இத்தகைய மதிப்பீடுகள் பேச்சுக்கள் அப்படின்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வைத்தவன் என்றுதான் சொல்லை ரொம்ப பிடிக்கும். சாதாரண மக்கள்கிட்ட கொடுத்து வைத்தவங்க அப்படின்னா அதுக்குள்ள அது ஒன்றுக்குள்ளே எல்லாமே அடைஞ்சிடும். அதுவே இன்றைக்கு எனக்கு அந்த ஒரு திருப்தி தான் ஏற்பட்டது. மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் நம்முடைய படைப்பாக்கத்தை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பாக, ஒரு ஊக்குவிப்பு மருந்தாக, ஒரு ஊக்க மருந்தாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளணும். நானும் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப கூட சீரசாட்ட 2 நாள் முன்னாடி பேசும்போது, ஐயா ராமலிங்கா ஆரம்பித்த பொழுது இருந்ததுன்னு சொல்லி என் நினைவுல இருந்து எஸ்ஏபி இருக்காரு, நான் இருக்கேன், செந்தில்நாதன் இருக்காரு, நம்ம கொடாயோடைய எலிட்டு இருக்காரு, இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, அவங்களுக்கு இதே போல நடத்தணும்னு. ஏன்னா இது பொன்விழா 6 மாதம் ஆயிடுச்சுல, ஜூலை 11 பண்ணி தானே. இப்ப 6-7 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 5 மாதம் தான் இருக்கு. அப்ப இந்த 5 மாதங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக இத்தகைய முன்னோடிகளை, நம்முடைய ஆர்வலர்களை, நம்முடைய பங்களிப்புலாம் லேசா நினைக்காது. நான் ஒருத்தரை பத்தி தனியா பேசலாம். அத்தகைய மகத்தான பங்களிப்பை செய்த நம்முடைய அந்த தலைவர்களை நாம போற்றணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நமக்கு தனி மனித துதி கூடாது.
ஆனால் தனி மனித அந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும். ஒரு கேள்வி தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப அற்புதமாக அவர் எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்முடைய அமைப்புல இருக்கக்கூடிய எழுந்த கருத்தியல் பிரச்சனைகள் அதை நாம எப்படி எதிர்கொண்டோம், அதுல எனக்குள்ள பங்கு பற்றி சொன்னார். ரொம்ப அருமை. தமிழ்நாட்டின் மாசம் நீங்க பேசுற மாதிரி தயவு செய்து பேச வேண்டாம் கேட்கல. நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, எனக்கு கொஞ்சம் அப்படியே டக்கு இதாயிட்டேன். காரணம் மார்க்ஸ் உலகின் ஒரே மார்க்ஸ், இந்த பூவுலகின் ஒரே மார்க்ஸ் தான் இருக்க முடியும். நீங்க வரலாற்று தனிமனிதனுடைய பாத்திரத்தை நம்ம அங்கீகரிக்கும் போது மார்க்ஸ்ங்கிற தனி மனிதனை எப்படி இன்னொரு மனிதனுக்கு இணையாக வைக்க முடியும்? அவர் கவனம்தான் தமிழ்நாட்டில் மார்க்ஸ், தமிழ்நாட்டுக்கு ஒரு மார்க்ஸ், கர்நாடகாவுக்கு மார்க்ஸ், அந்த ஒரு மார்க்ஸ் மண்ணுக்கேற்ற மார்க்ஸ்ங்கிறது ரொம்ப விரிவாக தெளிவா சொல்லியிருக்கேன். அது ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும். மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் ஏற்ற மார்க்சியம். ரெண்டாவது மண்ணுக்கேற்ற மார்க்சியம், இந்த மண்ணுக்கு என்று சில தனித்த தன்மைகள் இருக்கும், அவற்றையும் உள்வாங்கிய மண்ணுக்கேற்ற மார்க்சியம். ஆனா அடிப்படையில் இது மார்க்சியம். இதையே கல்வியா கேள்விப்பட்டால் நம்ம சொல்றது எதுவும் தப்பு. இது ஒரு சாதாரண விஷயம். இந்திய நாடு 140 கோடி பேர். அப்ப இந்த இந்திய மண்ணுக்கு என்று அதை நாம் கவனமாக உள்வாங்கி வெளிப்படுத்த வேண்டாமா? அதற்குள் 8 கோடி பேர், ஐரோப்பாவுக்குரிய பல நாடுகளை விட அதிகமான மக்கள் தொகை கொண்டது நம்முடைய மாநிலம். இந்த 8 கோடி பேருடைய வாழ்வு, வரலாறு, பண்பாடு உள்வாங்கி மார்க்சியா வெளிப்படுத்த வேண்டாம். ஆனா அதே தவறாக புரிந்து கொண்டு எனக்கு தெரியும். இதை கடுமையாக விமர்சிக்கிற சில பேர் தான் இருக்காங்க. அது செய்த சொல்லாட ஒரு இதயத்தோடு அவர் சொன்னார். நான் சொல்றேன், இந்த அடிப்படையில நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நம்ம மார்க்சியத்தை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு கருவியாக இந்த அருணனும் இருக்கிறான், இனியும் இருப்பான். இதுதான் முக்கியமான ஒரு சரியான ஒரு சொல்லாட மட்டும் தாங்கிட்டு இருக்காது, இதயத்திலையும் தாங்க. அவர் சொன்னதை இங்க எளிமையா சொல்றேன், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா அறிவுபூர்வமாக மட்டுமல்ல, உணர்வுபூர்வமாக மார்க்சியத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். செயற்கையாக அல்ல, வாழ்வில் இயல்பாக, வாழ்வில் ஒரு கூறாக மார்க்சியத்தை மாற்றுங்கள். நான் உண்மையிலேயே மார்க்சியம் சொல்லி அந்த வார்த்தையை போட்டாதான் அது மார்க்சியம் என்பதல்ல. அந்த மார்க்சியத்துடைய சாரம் வாழ்வின் அல்லது கருத்தியலின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெளிப்படும். அதுக்கு மேல மார்க்சிய பார்வை, அந்த மார்க்சிய பார்வையை நாம் தமிழ்நாட்டில் இன்னும் வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு இந்த ஆய்வரங்கம் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். எனக்குள்ள கவலை எல்லாம் என்னன்னா, புதுசு புதுசா கல்வி வருது. நம்ம என்ன சொல்றோம், இருப்பதிலே சிறந்தது மார்க்சியம். அப்படி என்ன சொல்றோம், நாங்க தலித்தியத்தை உள்வாங்குகிறோம், அம்பேத்கரியத்தை உள்வாங்குகிறோம், பெரியாரியத்தை உள்வாங்குகிறோம், திராவிட இயக்கத்தை உள்வாங்குகிறோம், காந்தியத்துக்கு கூட நல்ல சில கூறுகள் இருக்கு. அதுக்கு இன்னும் நாம தேவைப்படுத்தும் அளவை அவ்வளவு உள்வாங்குறோம். ஆனால் இவ்வளவையும் உள்வாங்கி அதோட வேறு இருப்பது மார்க்சியம். இப்படி நம்ம போராட வேண்டிய ஒரு காலம்னு பார்த்தா, திடீர்னு ஒரு சினிமாக்காரர் வர்றாரு, பார்த்தா அவருக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் போற மாதிரி. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசுறாரு. திடீர்னு தமிழ் தேசியம் பேசியவர் உள்ள புகுந்து பார்த்தா அது சங்கி தேசியமா இருக்கு. அப்படி என்றால் இவர்கள் மத்தியில் மார்க்சியத்தை கொண்டு போவது எப்படி? இந்த மார்க்சிய சிந்தனையை நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய எதிர்கால சந்ததியினர் அவங்களுடைய நெஞ்சிலே ஏற்றுமாறு செய்வது எப்படி என்று யோசிக்க வேண்டிய தருணம். அப்படின்னா நாம இன்னும் நிறைய நம்முடைய வரலாறை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய இலக்கியத்தை உள்வாங்க வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்கிறோம். இன்னும் பிராக்டிகலா ஒரு நடைமுறை ரீதியாக பார்ப்போம். நிபுணாவது பாருங்க, திருக்குறளுக்கான முயற்சியை அரசு அமைப்பினுடைய உச்சபீடத்தில் இருப்பவரை செய்கிறார். வள்ளலாரை களவாடுகிற முயற்சியை அதே பெரிய மனிதர் செய்கிறார்.
இப்ப கடைசியா பெரியாரை நிகழ்வு செய்கிற வேலையை செய்யும். கேட்டா உங்களுக்கு பெரியார் பத்தி விமர்சனம் இல்லையா? ஆனால் எங்களுக்கு விமர்சனம் உண்டு. நீங்கள் செய்வது விமர்சனம் அல்ல, அவதூறு, இழிவுபடுத்துகிற வேலை. அப்படி என்றால் இந்த இழிவுபடுத்துகிற வேலையை ஏன் செய்கிறார்கள்? இது எப்படி எதிர்கொள்ளும்? இழிவுபடுத்த நம்ம பேசிட்டு போயிடலாம், நமக்கு இல்ல, சாதாரண மக்களுக்கு புரியல. அப்படி என்றால் நாம எந்த அளவுக்கு வரலாறை உருவாக்க வேண்டியிருக்கு, அதை எப்படி எளிமையாக சொல்லுவது? இதற்கெல்லாம் என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய படைப்புகள் ஒரு முன்மாதிரியாக இருக்குவேயானால் அதை விட எனக்கு பெரும் வேறு இருக்கும். ஆக இன்றைக்கும் கூட இந்த தேவை என்பது அதிகரிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. 98-99 பாஜக அரசு ஒன்றியத்தில் வந்தவுடன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி. அதுவே இந்திய சமுதாயம் பற்றி நம்ம இன்னும் ஆய்வு செய்யணும் என்று கிளம்பிதான் நான் எழுதியது காலம் தோன்றான். இதை பாருங்க, 3வது முறையா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முழு பெரும்பான்மை இல்லை, தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மை போல ஆடுறாங்க. உச்சிய ஆட்சியில் இருக்கிறதால மாநிலத்திலே ஆடப்படுறாங்க. அப்ப இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்ப நாம எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இதற்கெல்லாம் என்னுடைய படைப்புகள், என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய பேச்சுக்கள் பயன் தருமையானால் அதை விட எனக்கு பெரும் பாக்கியம் இல்லை. ஏன்னா இந்த உள்ள சிக்கல் நம்ம என்னென்ன வரலாற்று ரீதியாக தமிழ் எத்தகைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம் என்பதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இன்றைக்கு தமிழ் காசா வள்ளுவரை காப்பாற்றுகிற வேலையை, வள்ளலாரை காப்பாற்றுகிற வேலையை, பெரியாரை மிக சரியான கோணத்திலிருந்து நிறுத்துகிற வேலையை வேறுபடி வார்த்தைகள் கவனம் தமிழ் காசா செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டும், செய்வார்கள் என்கிற நம்பிக்கை. நம்ம விட்டா வேற யாராலும் இதெல்லாம் சரியா செய்ய முடியும்? பாக்குற பெரியார பத்தி விமர்சனம் கிடந்து தடுமாறுறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அந்த கட்சி தலைவர், இது பெரியார் மண் அல்ல, இது சேர சோழ பாண்டியர் மண். இதை கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்படிதான் நினைப்பாங்க. நான் ஒரு பதிவு போட்டேன், இதை சொல்லிட்டு அப்படியே போட் பண்ணிட்டு, ஆனா இவருக்கு தெரியுமா, பல்லவ சோழ பேரரசுகள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பிராமணிய சமஸ்கிருத ஆதிக்கம் வந்தது. அதனால் தமிழருக்கும் தமிழுக்கும் பெரும் கேடு வாய்த்தது. அதை எதிர்த்து வலுவான களம் கண்டவர் பெரியாரே. இந்த வரலாறு தெரியாத அரைவேற்காடுகளின் வாய்ச்சவுடாரை நம்ப வேண்டாம். யாருமே எதிர்பார்க்கல. அதாவது டெய்லி நான் 3-4 பதிவுகள் போட்டுட்டு இருக்கேன். இது என்ன ஆச்சுன்னா, சர்வீஸ் எடுத்தா தெரியும். எனக்கு அந்த போட்டோவாக மாற்ற தெரியாது. நம்ம டைப் பண்ணி விட்டுறேன். பார்த்தா சர்வீஸ்ல அழகா எடுத்து போட்டு, நான் ஒருவன் தான் பேரங்களை கூட நான் சங்கடப்பட்டேன். அவங்க பேரை போட்டு அவருக்கு அண்ணன் பதில் அடி. இது ஒரு வரலாறு இருக்குல்ல, அவர் இடையில காப்பி வித்தியாசம் போட்டது சர்வீஸ்ல வந்து. அடுத்த ஒரு மணி நேரத்துல கலைஞர் நியூஸ், அடுத்த 1 மணி நேரத்துல நெகிழ், அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துல இந்தியா தமிழ் நியூஸ். நான் சொல்லிட்டே இருக்க வந்துட்டே இருக்குது, என் பேஸ்புக்ல எழுதிட்டே இருக்கேன். நம்ம போறது இத்தனை ஊடகங்கள் என்ன, நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்குது? ஒரு டிவி ஆரம்பிக்கிறதா பல 100 கோடி ரூபாய். ஆனா இது சரியான பதிலடி இருக்கு. அதை நீங்க கூர்ந்து கவனிங்க. நான் இந்த பூவேந்தர்களை விமர்சனம் பண்றேன், ஆனா கவனமாக. பல்லவ சோழர்கள் சமயாளர்கள் அல்ல, பேரரசு காலத்தில் தான் இங்கே நிலப்பிரபுத்துவம், இன்னும் சொல்ல போனா அடிமைகள் உள்ளிட்ட நிலப்பிரபுத்துவ சமுதாயம்
வந்தது. அதனாலதான் பேரரசர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் மனதில் வச்சு நான் வல்லவ சோழ பேரரசர் போட்ட ஒரு சாதாவிட்டான். யாரு? பொதுவா சோழ பேரரச புகழ்கிற திராவிட இயக்கத்து டிவிகள் உட்பட சொல்ல வர என்றார். மார்க்சியம் தான் இவ்வளவு சிக்கலான பிரச்சனைக்கு வெளி தரக்கூடிய இந்த மார்க்சிய பார்வை இல்லை என்றால் நாளை வாழ்க்கை ஆமையா நம்ம மூவேண்டர் மாதிரி வருகிற. ஆமா, நான் மூவேண்டர் இகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல அவங்கள புகழ்வது என்பது எங்க இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு பெரிய கலை கோயில்கள் கோயில்களை கட்டினாங்க, இவ்வளவு சிற்பக்கலைகளாக ரைட்டு. ஆனா சமுதாயம் எப்படி இருந்துச்சு? அதையும் மார்க்சியம் கற்றுக் கொடுத்தது. இந்த சமுதாயத்தை நீங்க ஒரு பக்கம் பெரியார போடுவீங்க, இன்னொரு பக்கம் ராஜராஜ சோழன் போன்ற எவ்வளவு சிக்கல் வருது. இதை நாம அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கலையாளத்தை பாராட்டிக் கொண்டே, ஆனால் வல்லவ சோழ சாம்ராஜ்யத்தில் தான் இத்தகைய அடிமை பிளஸ் நிலப்படுத்துவ சமுதாயம் வந்தது, பிராமணிய சமுதாயம் வந்தது. அது பிரிட்டிஷ் காலம் வரை நீடித்தது. அதை எதிர்த்து பெரும் போர் கண்டதிலே பெரியாருக்கு மகனான பகுதி ரெண்டு இணைங்க. நான் இவ்வளவுலாம் எழுதியிருந்தாலும் எப்பவுமே ஒருத்தருக்கு என்னன்னா, அஞ்சு பிள்ளை பெற்றிருந்தாலும் 4 பிள்ளையை எல்லாரும் கொண்டாடுவாங்க, ஒரு பிள்ளையை கொண்டாட மாட்டாங்க. இவர் கொண்டாடாத காரணத்தினாலே அந்த பிள்ளை மேலுதான் தாய்க்கு பிரியம் இருக்கும். அந்த மாதிரி நான் இவ்வளவு எழுதினாலும் எனக்கு பிரியமானது கடம்பவனும் நிரந்தரமாக சூரிய வம்சமும் சரையுதான். இந்த நிகழ்வுடைய துவக்கமே அந்த நாட்டை பற்றி அப்படி ஒரு அருமையான புரிதலோடு மணிமாறன் பேசியதை கேட்ட பிறகு எனக்கு இதுதான் நம்மடி நமக்கான நாள் என்பது இதுதான். செல்பத்தி பேசுவாங்க எனக்கு தெரியும். அது அழகாக சொன்னார் வருது அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைக்கு அமைந்தது. ஆனா இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட சாதனை, என்னுடைய பங்களிப்பு உண்டு, நான் ஒண்ணும் மறுக்கல. ஆனா அது நான் மட்டுமே இதை செய்ததாக நான் கருதல. ஒரு படைப்பாளருடைய படைப்புகள் அல்லது அவருடைய வாழ்வின் வெற்றி என்பது அந்த ஒட்டுமொத்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் பங்களிப்போடு சேர்ந்தது. ரொம்ப விரிவாக ஒட்டுமொத்தமான சமுதாயம் அந்த காலகட்டம் எப்படி வெளிப்பட முடியும்? ஆனா ரொம்ப புரிஞ்சு பார்த்தா மைக்ரோ லெவல்ல பார்த்தா என்னை சுற்றி இருப்போம். இப்ப உதாரணமா பாருங்க, நான் சொன்னேன் சீரசாக்கிட்ட இருந்துதான் முதல் குரல் வந்துச்சு. நீங்க அதை சாதிச்சுட்டாங்க. அதுவே அவருக்கு எனது அன்பான அடுத்து நான் ரொம்ப நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய சஞ்சய் காந்திக்கு வந்திருக்காரு. பாரதி டிசைனர்ஸ் ஆக ஏன்னா குறிப்பா நன்றி செலுத்துறீங்கன்னா இப்ப கடந்த கொஞ்ச காலமாக நான் பாட்டுக்கு டைப் பண்ணி அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அவர் அந்த புத்தக வடிவம் மாற்றி பழையபடி அனுப்புவார். அப்புறம்தான் எனக்கு புது புதுசா ஐடியா படிக்க படிச்சு பூராட்டி மாற்றுவேன். பொறுமையா அவ்வளவு பழையபடி கரெக்ஷன் போடுவார், பழையபடி அனுப்புவார், பழையபடி கரெக்ஷன். ஆனாலும் சரைக்காம பொறுமையாக அதை செய்து அதை நூல் வடிவாக்கி அதே போல நான் இதெல்லாம் போறது கிடையாது. அருமையான முறையில் அட்டப்படம் தயார் பண்ற ஒரு கலைஞன் முக்கியமான இதுதான் ஐடியா. இந்த நூல்ல ரெண்டாவது என்ன செய்வாருன்னா, நானே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா என்னத்தோட ஒரு வாரமா நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய முதல் வாசகம் படிச்சுட்டு கரெக்டா சொல்லுவார், நீங்க எங்க இந்த மாதிரி மிஸ்டேக் வருது, இல்லாட்டி எனக்கு இந்த சந்தேகமா இருக்கு, இப்படித்தான் அது இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கு பிறகுதான் சிவகாசி பிரிண்டருக்கு சொல்ல அவங்க வரல. பிரியதர்ஷினி பிரிண்டர்ஸ்ங்கிறவங்க ரொம்ப அற்புதமான முறையில் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பரிஞ்ச வரையில அடிச்சு தர்றாங்க. அவருக்கு இங்க இருந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல பாரதி புத்தகாலயம் தான் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கு. அங்க அங்க அவங்க எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, வாங்க சாலினி தயவு செஞ்சு வாங்க. அதே போல நம்ம கடைக்காரர் இருக்காங்கல்ல, அவர் நம்ம ஆட்டக்காரையும் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இல்லாம இந்த வெளியீடுகள் வராது. நீங்க எல்லாம் சொல்லிட்டு புத்தகங்கள் வந்துருச்சு இதெல்லாம்
அது இப்ப சமீபகாலத்தில் தொடர்ந்து நாம் எழுதிக்கொண்டே இருக்கிற வெளியிட்டுக் கொண்டே இருக்கோம். வீரமணி ஐயா கூட என்னை கூப்பிட்டு ஈரோட்ல பேசும்போது சொன்னாரு, என்ன அருணன் அவர் பாட்டு புத்தகம் போட்டுக்கிட்டே இருக்காரு, இதுல எதுலையுமே லாபம் வரும்னு எனக்கு படல, நட்டவதாக போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னாங்க. இப்ப நான் தான் சொன்னேன், புத்தகத்துக்கு இப்படி ப்ரொமோட் பண்றது நீங்க தாங்க ஐயா, சினிமாவுக்கு தான் ப்ரொமோட் பண்றாங்க டிவியில அப்படின்னு. அந்த மாதிரி வரிசையா போறீங்கன்னா அதை விற்கிறதுக்கான அந்த முயற்சியை பண்றது சாலினி அவங்க நன்றி சொல்லாம இருக்கவும் முடியல. சிக்கலான வேலை. நான் ஒரு ஒழுங்கானவை இல்லை. அதாவது என்னுடைய உணவு பழக்கம், போயிட்டு வர்றது, நடுராத்திரி வர்றது, நடுராத்திரி வீட்டு தான் சாப்பிடுவேங்க, பாவம் முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்றவன் அந்த அர்த்தத்தில் சொல்றேன். அவங்க ஒரு பெரிய பேராசிரியர், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. நான் கூட அந்த பட்டம் வாங்கினவங்க ஆங்கில துறையில், அதுவும் ஆங்கில இலக்கணத்தில் அவங்க மிக புலமை பெற்றவர். அத்தகைய பேராசிரியர் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க தூக்கத்தையும் எடுப்பேன் நான். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இப்படி நடுராத்திரியில சாப்பிட்றதெல்லாம் உடம்பு கெடுதல், அதுலயும் நான்வெஜ் இல்லாம நமக்கு இறங்காது. ராத்திரி 12 மணிக்கு மட்டன் சாப்பிட்டு தூங்கினா விளக்குமா உடம்பு, அது தனி கதையை வச்சுக்கோங்க. இப்பதான் கொஞ்சம் ஒழுங்காயிருக்கேன் அவங்கள. ஆக நான் எழுதுகிறேன் என்றால் நான் இருக்க வேண்டும். என்னுடைய இருப்புக்கே மூல காரணம் என்னுடைய இணையம். இதுக்கு மேல நான் என்ன நன்றி சொல்றேன். இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த அவையில தான் நான் சொல்றேன். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகள் அதிகமாக நம்ம மேல பிரியமா இருக்கும். அதல்ல, உங்களுடைய குடும்பம் ரொம்ப பேருக்கு தெரியாது. உங்களுடைய அம்மா தங்களுடைய மாமியார், அவங்க மாதிரி என் மேல அவ்வளவு அன்பா சொல்லணும் மரியாதையா இருந்த யாருமே இல்லை. என்னை பெற்றது பாக்கியம் என் அம்மா. நான் உண்மையிலேயே பிற்காலத்துல என்னை வளர்த்தது என்னுடைய மாமியார். ஒரு திருமணமான வாழ்க்கை பொதுவா அம்மாவுக்கும் மகளுக்கு தானே பிரிவு இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படின்னா அப்பாவுக்கு எனக்கு தான் பிரிவு. அம்மா சில காரணங்கள் பிரிய மாட்டோம், அந்த அளவு கிடையாது. எனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா என்னுடைய மாமியார். மாமியார் கிடைச்சதுக்கு இவங்கதானே காரணம். அதே போல உங்களுடைய அண்ணன் வசந்த வெளியிட்ட ஆரம்பித்த பொழுது அதை இருந்து கவனித்துக் கொண்டவர் அவர். அவர்களெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா நான் சொல்ல வேண்டியது என்னுடைய ஆசான் கே. முத்தையா. நான் சொன்னதுதான் நான் மீண்டும் இந்த அவையில சொல்லணும். கதிரேசனை பெற்றெடுத்ததுதான் ராமலிங்கம் பாக்கியம், அருணனை பெற்றெடுத்தது கே. முத்தையா. பேர் வச்சது மட்டுமல்ல, என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை செழுமைப்படுத்தியது, செம்மையாக்கியது, ஒரு சரியான பாதையிலே பயணப்பட வைத்தது அந்த பெருமகனார். நான் ஒரே ஒருவரோடு தான் முரண் என்று வந்ததே இல்லை. சிரிக்கிறார்கள். அதே போல தீவாகிற ஒரு மனுஷனுக்கு என்னோட எந்த ஒரு உரசலும் வந்தது. பல ஆண்டுகள் அந்த சின்ன அறைக்குள்ள நாங்க 2 பேரும் உட்கார்ந்து, அதோட இவர் சேர்ந்தாரு. அப்புறம் வெங்கடேஷ் சேர்ந்தாப்புல, ரசாவும் வந்துட்டாரு. போய் முன்னாடியே வந்தாரு ரசா. இதெல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் வரும், கருத்துக்கள் தான். தீபா எப்படின்னா அண்ணன் சொல்றது சரியா இருக்கு. அதே போல நாம தீபா பார்த்தா இல்லையா, சரியா இப்படி ஒரு ஒத்திசைவு இது வாழ்க்கையில மனிதர்களுக்கு இடையில இருப்பது என்பது. ஆனால் இதையும் சாத்தியப்படுத்தியது நாத்தியம்தான். பேராசிரியர் கதிரேசன் அவர்கள் ஒரு முக்கியமான நாள், பாக்கியம் பெற்ற நாள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? வேற எனக்கும் கூட அந்த பாக்கியத்தை தவறு விடக் கூடாதே என்பதற்காக
தான். நான் நானும் பாக்கியம் பெற்றவன் தான், எங்க அம்மாவும் பாக்கியம் தான். அதுல என்னன்னா அவங்க அப்பா பேர் தான் என் பேர், அவங்க பேர் ராமலிங்க, என் பேர் ராமலிங்க தான். இது பெயர் மட்டும்தான் ஒற்றுமை, மற்றபடி அவருடைய அறிவு சாதனை அதெல்லாம் அதனுடைய உயரமே வேற. உண்மையிலேயே ஏன் இருக்க முடியாதுன்னா ரசா பிறந்தது என்ன கிழமையில பிறந்தாலும் தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு 25வது பிறந்த நாள் வர அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவும் மூத்தமாவும் போயிடுச்சு. நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மூத்தமும் சேர்ந்த சமூகத்துக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஒரே நாள் எத்தனை மூர்த்தம், அதனால அங்க போய் தலையை காட்டி இங்க போய் தலையை காட்டி அதனால தவிர்க்கவே முடியாது. எங்க அண்ணன் மகன் கல்யாணம், எனக்கு மூத்தவர், அவருடைய மகன், இன்னும் சொல்லப்போனா எங்க குடும்பத்துல இதான் கடைசி கல்யாணம். அதுக்கப்புறம் நம்ம பேரன் பேட்டி தான் கல்யாணம். இன்னைக்குன்னு பார்த்து வராதவங்கலாம் வந்துட்டாங்க, 150 எங்க குடும்பத்துல வந்துட்டாங்க. வரலன்னா அவங்க கிளம்புனாலும் என்னமோ இப்ப அந்த அன்பு சோழர்கள் மாயடி குடும்பத்தார் மாதிரி கிளம்ப மாட்டாங்க, மாசத்துல புளியாங்க. கடைசியா ஒரு மாதிரி நம்ம தோழர் சொல்றதுல வீட்டுக்கு நம்ம சொல்ல முடியுமா, எப்படியாவது நம்ம போயிடுவோமா, ஒரு கலையை கட்டி தோழர் வெளியே வரணும் கூட போயிட்டா ஒரு குற்ற உணர்ச்சிக்கான வாழ்நாள் கூட இருக்குப்பா அப்படின்னு சொல்ல பிறகு அவங்க வேற ஒரு வண்டியை அனுப்பிட்டாங்க. அதுல ஒரு பின்னால வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு 350 கிலோமீட்டர் 3 மணி நேரத்துல கடந்து வந்து அது கடவுப்பட்டிருக்காங்க தனிப்பட்ட முறையில. ஒன்று நிறைய பேர் தாமரை அக்காசா அதை உருவாக்கிய தலைவர்கள் ஒருவர், அவருடைய கொள்கையை உருவாக்கியவர், இன்றைக்கு வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர் தத்துவ ரீதியாக கருத்தியல் ரீதியாக என்பது ஒன்று. இரண்டாவது செம்மலர் இயக்கத்தினுடைய அந்த ஆசிரியராக கிட்டத்தட்ட இருந்து வழிநடத்தியவர். அதே போல எனக்கும் அவருக்கும் நான் அதிகமாக பழகியது என்பது ஒரு தீக்கதை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய முதுகெலும்பாக இருந்து வழிநடத்திய பெருமையும் மரியாதைக்குரிய அருள் அவர்களுக்கு உண்டு. நான் உண்மையிலே சொல்றேன், என்கிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தா அதெல்லாம் நானா கேட்டு சேர்த்துக்கிறது. ஏதாவது நிறை அப்படின்னு இருக்குன்னு சொன்னா எழுத்துலையோ பேச்சிலையோ அது அவரே சொன்னது போல கே முத்தையா போன்றவர்கள் அருணன் போன்றவர்கள் கொடுத்த உடையின்றி வேறில்லை.